வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் மேத்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் செட்ஸில் வந்து a few important results on sets. இந்த சிம்பிள் போட்டால் சப்செட்னு அர்த்தம். if a is a subset of 5 then a equal to 5. a is a subset of 5 then a equal to 5. Second, if a is a subset of b and b is a subset of c, therefore a is a subset of c. அது ஒரு ரிசல்ட். மூணாவது, let a is a subset of b and x does not belong to b, then x does not belong to a. a is a subset of b இருக்கும்போது பியில் எக்ஸ் இல்லைன்னா ஏலையும் இருக்காது, அதான் அதோட மீனிங். ஃபோர்த், எவ்ரி சப்செட் ஆஃப் எ ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட். ஃபைனைட் செட்டோட ஒவ்வொரு சப்செட்டும் என்னவாக தான் இருக்கும்னா ஃபைனைட்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, இஃப் a இன்டர்செக்ஷன் b equal to 5 for any two non-empty sets, then a and b are disjoint sets. ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இப்போ ஆன்சர் வந்து நல் செட்டாக வந்துச்சுன்னா அந்த ரெண்டு செட்டுக்கு பேர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அதான் தேர் கால்ட் டிஸ்ஜாயின்ட். சிக்ஸ்த், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி. ரெண்டு செட்டு கொடுத்துட்டு ஃபைண்ட் தட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஏ டெல்டா மாதிரி போடுவோம், பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, யூனியன் எடுத்து வர ஆன்சரும் ரெண்டு செட்டு ஏபிக்கு யூனியன் எடுத்து வர ஆன்சரும் இன்டர்செக்ஷன் எடுத்து வர ஆன்சரும் சேமாக இருந்துச்சுன்னா தென் ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு பி. தென் ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, பவர் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பவர் செட் ஆஃப் பி அப்படி இருந்துச்சுன்னா தென் ஏ ஈக்குவல் டு பி. ஏக்கு ஒரு பவர் செட் எடுக்கிறோம், பிக்கு ஒரு பவர் செட் எடுக்கிறோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் ஏ ஈக்குவல் டு பி. இஃப் பவர் செட்ஸ் ஆர் ஈக்குவல் த செட்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துகிட்டு அதுக்கு பவர் செட் எடுத்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு பவர் செட் ஆஃப் ஏ இன்ட்டு பவர் செட் ஆஃப் பி. அது ஒரு மீனிங். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. அந்த லாஸ்ட் ரிசல்ட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறதும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதும் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ரிசல்ட்டும் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற ரிசல்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான். இந்த நாலுமே ஈக்குவல் தான். அதனால தான் தேர் கால்ட் ஈக்குவலன்ட் ரிசல்ட்ஸ். 4 ரிசல்ட்டு எல்லாமே வருது. இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னா இதே ஆன்சர் தான் 4க்கு வரும், அந்த மாதிரி மீனிங்கில். therefore you can keep all these things in your mind. இது வந்து ப்ராபபிலிட்டி வரும்போது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இப்போயும் இடையில இந்த செட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே வில் கெட் இட். சப்ஸ்கிரைப் RSR Maths, like, share and comment. Thank you.